இன்று பாடம் 23. இதுல பவுல் சிறை பிடிக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல் நாளிலே பவுல் எப்படி தீரு டயர் என்ற இடத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் சிசிரியாவில் பவுல் எப்படி தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார், அங்கு பிலிப்பை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். பிறகு எப்படி அவர் எருசலேமுக்கு செல்கிறார். எருசலேம்ல நடக்கிற நிகழ்ச்சி என்ன, அங்கு மூப்பர்களை சந்திக்கிறார். அதன் பின்பாக எருசலேம் ஆலயத்துக்கு செல்கிறார், அங்கு கைது செய்யப்படுகிறார். இதைதான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். மிலேத்துவை விட்டு வெளியேறி பவுல் எங்க வராது, தீரு என்ற இடத்துக்கு வருகிறார். மிலேத்துவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எபேசு பட்டணத்து தலைவர்களை மிலேத்துக்கு வர சொல்லி அங்கு அவர்களோடு கூட பேசி ஜெபம் பண்ணி அவர்களிடத்திலிருந்து விடை பெறுகிறார். அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார், மீண்டும் உங்கள் முகங்களை பார்க்க முடியாது என்று சொல்லி அங்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாக அல்லது கவலையோடு சோகத்தோடு இவர்கள் புறப்பட்டு வருகிறத நாம் பார்த்தோம். இவர்கள் என்ன செய்யறாங்க, காஸ் ரோட்ஸ் பட்டாரா போன்ற துறைமுகங்கள் வழியாக என்ன செய்யறாங்க, வருகிறார்கள். அதுக்கப்புறம் புனீஷியாவில் வந்து இன்னொரு கப்பலை மாற்றி அவங்க என்ன செய்யறாங்க, சிரியாவுக்கு வந்து தீரு என்ற பட்டணத்தை அடைகிறார்கள். இது வந்து சுமார் 650 கிலோமீட்டர் பிரயாணமாக இருந்தது. இது பல நாட்கள் பல வாரங்கள் எடுக்கும். ஏன்னா கடல் பயணம் என்பது இந்த காலத்தை போல விசைப்படகுகள் கிடையாது. அது காற்று அடிக்கிற திசையில தான் போகணும். அந்த காற்று அடிக்கிற திசையில மெதுவாக அது நகர்ந்து கொண்டு போகும். ஆக அந்த பயணத்தை அவர் செய்கிறார். அங்கு வரும் பொழுது அவளுக்கு என்ன சொல்லப்படுது, எருசலேமிலே பவுலுக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்பதை அங்கு உணர்கிறார்கள், அங்கு அவர்களுக்கு சொல்கிறார்கள். இது வந்து திரும்ப திரும்ப பவுலுக்கு சொல்லப்படுகிறது. எருசலேமுக்கு போவது பொழுது எருசலேம்ல உனக்கு ஆபத்து உண்டு, எருசலேம்ல உனக்கு உபத்திரம் உண்டு என்று பல முறை பலர் மூலமாக எச்சரிக்கப்படுகிறார். ஆனால் பவுல் என்ன தீர்மானிக்கிறார்னா, போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அங்க என்ன பார்க்கிறோம், தீரு சபை உள்ள மக்களை சந்திக்கிறார். அங்கு அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறார். அவங்க எல்லா குடும்பத்தோடு பிள்ளைகளோடு இங்க வராங்க, கடற்கரைக்கு வராங்க. இது வந்து எப்பொழுதும் நிகழ்கின்ற காரியம் இல்லை. பவுலை அதிகமா நேசித்தபடியினாலே அங்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர் போகிறார் என்பதற்காக அவர்கள் கடற்கரைக்கு வந்து குடும்பமாக அவரை என்ன செய்யறாங்க, வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அங்கு இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புளோட்டோமியஸ் என்ற இடம், அதாவது பழைய ஏற்பாட்டுல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்திற்கு அரையேர் என்று சொல்லப்படுகிறது. அந்த பட்டணத்துல ஒரு நாள் அங்கு நிற்கிறது. ஒரு நாள் நிற்கும் பொழுது அந்த நேரத்தையும் பவுல் பயன்படுத்துகிறார். திரும்ப திரும்ப அதுதான் நான் பார்க்கிறோம், பவுல் எந்த வழியாக சென்றாலும் எந்த பட்டணத்தை கடந்தாலும் அந்த பட்டணத்திலே வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த பட்டணத்தில் உள்ள சீஷர்கள், அந்த பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் நழுவ விடாமல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு உள்ள விசுவாசிகளை சந்தித்து அவர்களோடு கூட திரும்பவும் ஐக்கியம் கொள்ளுகிறார். அதற்கப்புறம் என்ன பண்ணலாம், அவர் சிசிரியா பட்டணத்துக்கு வருகிறார். சிசிரியா பட்டணம் வந்து அந்த காலங்களிலே ரோமர்கள் அதை தலைநகராக கொண்டிருந்தார்கள். இந்த நகரத்துலதான் பிலாத்து அங்கு வசித்து வந்தார், அல்லது அங்கு யூதேயாவில் நியமிக்கப்பட்ட கவர்னர் அங்குதான் இருப்பாரு. அதான் அவருடைய தலைநகரம். எருசலேமுக்கு எப்போ வருவாங்கன்னா, விசேஷமாய் அந்த பண்டிகை நாட்கள்ல வருவாங்க. எப்ப கூட்டம் அதிகமா இருக்குதோ அப்பெல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா அங்க ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக. மற்ற நேரங்கள்ல சிசரியா பட்டணத்துலதான் இருப்பார்கள். சிசரியா பட்டணம் வந்து ஒரு பெரிய பட்டணம், நீரோவால் கட்டப்பட்ட பட்டணம், ஒரு பிரம்மாண்டமான பட்டணம். அது வந்து ரோமர் ஒரு கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு கட்டப்பட்ட பட்டணம்.
ஸோ அதை போய் பார்த்தோம்னா அதுல வந்து அங்கு விளையாட்டு அரங்கம் அல்லது ஆடிட்டோரியம் மற்றும் அங்கு குதிரை பந்தயம் நடத்துறது, சேரியட் பந்தயம் நடத்துறது, இப்படி பலவிதமான கேளிக்கைகள் நிறைந்த ஒரு பட்டணம். அதோடு கூட அந்த பட்டணத்துல நல்ல தண்ணீரை எப்படி அந்த பட்டணத்துக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தா, அது வெளியே இருந்து கொண்டு வராங்க. ஸோ இப்படி ஒரு என்ன செய்யலாம், அந்த காலங்களிலே ஒரு உயர்ந்த அல்லது ஒரு கலாச்சாரத்திலே முன்னேறிய சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் உள்ள ஒரு பட்டணமாக இருந்தது. ஸோ அங்கு யாரை பார்க்கிறாங்கன்னா, அங்கு பிலிப்பை சந்திக்கிறார்கள். ஸோ பிலிப்பை குறித்து நம்ம அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம். எப்ப பார்க்கிறோம்? அவர் வந்து 7 மூப்பர்களில் ஒருவராக தெரிந்தெடுக்கப்படுகிறார். ஸோ அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம். என்ன செய்கிறாரு? அவர் சமாரியாவுக்கு போய் நற்செய்தியை அறிவிக்கிறார். சமாரியாவில் நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஸோ யாரு வர்றாங்க? பேதுருவும் யோவானும் வந்து அங்கு உள்ளவர்களுக்காய் ஜெபித்து அவர்கள் என்ன செய்யறாங்க? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பிலிப்புக்கு? எத்தியோப்பிய ஒரு மந்திரியை சந்திக்கும்படியாக வனாந்திரத்துக்கு புறப்பட்டு செல்லும்படி கட்டளையிடுகிறார். இவர் வனாந்திரத்துக்கு போகிறார், ஒரு ரதத்தை பார்க்கிறார். ஒரு ரதத்துக்கு பின்பாக ஓடும்படியா ஆவியானவர் சொன்னார். அதன்படியே ஓடினார். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? அவரோடு கூட உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் நூலை படித்துக் கொண்டிருந்த எத்தியோப்பிய மந்திரி அதற்குரிய விளக்கத்தை கேட்கிறார். அந்த விளக்கத்தை சொன்ன பொழுது அவர் தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டது நிமித்தம் தண்ணீருக்குள் இறங்கி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்நானம் கொடுத்து முடிந்த உடனே யார் காணாம போயிடுறா? பிலிப்பு காணாம போகிறார். ஸோ அதற்கப்புறம் என்ன பைபிள்ல சொல்லப்பட்டதுன்னா, பிலிப்பு அசோட்டஸ் போன்ற இடங்கள்ல பிரசங்கித்தார். ஸோ கடைசியாக என்ன பண்றாரு? அவர் சிசரியாவுல போய் பிரசங்கம் பண்ணி சிசரியாவிலேயே தங்கி விட்டார். ஸோ பல இடங்கள்ல அலைந்து திரிந்து எருசலேம் மற்ற இடங்கள்லாம் அலைந்து திரிந்து எருசலேம்ல இருந்து குடிபெயர்ந்து எங்க செட்டில் ஆயிட்டாரு? சிசரியாவுல செட்டில் ஆயிட்டாரு. ஸோ திருமணமாகி என்ன இருந்தார்? 4 குமாரத்திகள் இருந்தார். திருமணமாகாத 4 குமாரத்திகள் இருந்தார்கள். ஸோ அந்த அவரை சந்திக்கிறார். அவரோடு கூட என்ன செய்கிறார்? ஐக்கியம் கொள்ளுகிறார் பவுல் மற்றும் அந்த டீம்ல இருந்தவர். ஸோ இந்த யோவேல் தீர்க்கதரிசி நிறைவேறுதலை பிலிப்பின் மகள்களுடைய வாழ்க்கையில பார்க்கணும். ஸோ ஏன்னா இவருக்கு என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர் என்ன செஞ்சாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் இருந்தார்கள் அல்லது தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்களாய் இருந்தார். ஆனாலும் இந்த 4 சகோதரிகளும் எருசலேமிலே பவுலுக்கு பாடுகள் உண்டு என்று தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. ஸோ அதனால 2 வகையான ஊழியத்தை ஒரு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. அதாவது தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள் ஒன்று, தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்வதற்கென்றே பிரதான அழைப்பை பெற்றவர்கள். ஸோ கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி, அதாவது நம்ம 1 கொரிந்தியர்ல 12 சொல்லப்பட்டிருக்கிறபடி தீர்க்க தரிசனம் வரம் என்று உண்டு. அதோடு கூட நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு சிலர் அப்போஸ்தலராகியும் ஒரு சிலர் என்ன செய்ய மெய்ப்பர்களாயும் போதகர்களாயும் தீர்க்கதரிசிகளாகவும் தெரிந்து கொள்ளும். அப்ப வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு ஊழியமாக கருது. ஸோ அவங்க வந்து வரம் மட்டுமல்ல, அவங்களுடைய ஊழியமே தீர்க்க தரிசன ஊழியமாக கருது. ஸோ அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன ஊழியம் பெற்றவர்கள் தான் யாருக்கு சொல்றாங்க? பவுலுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இங்கு உள்ள தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் அதை சொல்லவில்லை. ஸோ தீர்க்க தரிசன வரம் வேறு, தீர்க்க தரிசனம் முழு நேரமாக செய்கிற பணி வேறு. ஸோ அதை நம்ம இங்க இருந்து படிக்க முடிகிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? அகாப்ஸ் சிசரியா பட்டணத்துல இருக்கும்போது யூதேயாவில் தீர்க்க தரிசியாய் இருந்த அகாப்ஸ் என்ன செய்யறாரு? யாரை பார்க்க வர? பவுலை பார்க்க வருகிறார். சோ இங்க தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற 4 பெண்கள் இருந்தாங்க. அவர்கள் மூலமாய் கர்த்தர் பேசவில்லை. ஆனால் பவுலை சந்திக்க அகாபஸ் என்ற ஒரு அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அவரு என்ன செய்யறாரு? அவனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் இவ்விதமாய் கட்டி ஒரு ஜாதியர் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். சோ இவர் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர். சோ இவர் என்ன சொல்றாரு, பவுலுடைய கச்சை அல்லது அவருடைய சால்வையை எடுத்து என்ன செய்யறாரு, தன்னுடைய கைகளையும் தன்னுடைய கால்களையும் கட்டி, சோ அவரு என்ன சொல்றாரு, இந்த கட்சிக்கு உரியவன். இந்த கட்சிக்கு உரியவன் யாரு? பவுல். சோ பவுலை என்ன செய்வாங்கன்னா, யூதர்கள் இவ்வாறாக கட்டி அல்லது அவரை அரெஸ்ட் பண்ணி கைது செய்து யாருக்கு ஒப்படைப்பாங்க? பிரஜாதியார்களுக்கு ஒப்படைப்பார். சோ பிரஜாதிகள் யாரு? ரோமன். சோ அவர்கள் என்ன செய்வாங்க? ரோமர்களுக்கு ஒப்படைப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். சோ இதே தீர்க்க தரிசி தான் என்ன சொல்றாரு, யூதேயாவில் பஞ்சம் வரும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 11:27-28 வாசி. சோ அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான் பவுல் மற்ற அந்நிய ஜாதிகள் நிறைந்த, கிரேக்கர்கள் நிறைந்த சபைகளிலே பணத்தை வசூல் செய்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பி வைத்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். சோ எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என்று பவுலுக்கு அறிவுரை கூறிய விசுவாசிகள் மனித விளக்கத்தை அளித்தனர். சோ தீரு பட்டணமா இருந்தாலும் சரி, மற்றவர்களாய் அகாப்புவா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, இந்த கட்சியை உடையவர்கள் கைது செய்யப்படுவார். சோ அதனால என்ன செய்யக்கூடாது, எருசலேம் போகக்கூடாது, கைது செய்யப்படுவார் என்பது சரி. ஆனா எருசலேமுக்கு போகலாமா போகப்படக்கூடாதா என்று சொல்வதற்கு இந்த விசுவாசிகளுக்கோ தீர்க்கதரிசிகளுக்கோ அதிகாரம் இல்லை. சோ பவுல் என்ன சொல்றாரு, நான் உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும், அதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். சோ அப்போஸ்தலர் 26 படிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டவர் தமஸ்கு ரோடிலே அவரோடு கூட பேசினதை குறித்து சொல்லப்படும் பொழுது, அதே போல அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த அனனியாஸ் ஆண்டவர் சொல்லும் பொழுது, இவன் என்னுடைய நாமத்திற்காக உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்திருந்தார். சோ அந்த தீர்மானத்திற்கு பவுல் என்ன செய்கிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார். சோ அதனால எருசலேம்ல அவருக்கு உபத்திரம் உண்டு, எருசலேம்ல அவருக்கு எதிர்ப்பு உண்டு, எருசலேம்ல அவர் கைது செய்யப்படுவார் என்று தெளிவாக தெரிந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, அங்கு புறப்பட்டு செல்கிறார். சோ இதுல ஆண்டவருடைய சித்தம் முக்கியமானது. சோ நம்முடைய விருப்பம் என்ன, உபத்திரம் இல்லாம நல்லா வாழலாம் என்றது நம்முடைய விருப்பம். சோ இது எல்லா மனிதருக்கும் இருக்கிற விருப்பம். நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம், சௌகரியமாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, நமக்கு என்ன செய்யக்கூடாது, பொருளாதார நெருக்கடி வரக்கூடாது, இப்படி நினைக்கிறது சகஜம். ஆனால் ஆண்டவர் நம்மை அந்த வழியாக நடத்துகிறார் என்று சொல்லி நாம் அறிவோம் என்றால் அதில் பயணம் செய்வதற்கு பயப்படக்கூடாது. அதை தான் இங்க என்ன பார்க்கிறோம், நம்ம பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சோ என்ன சொல்றாரு, நான் உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக சொன்னார். சோ இந்த தீர்க்க தரிசனம் குறைந்தது 3 முறை அவருக்கு சொல்ல. சோ 3 முறையும் அவர் என்ன சொல்றாரு, நான் கலங்கவில்லை, இதை குறித்து நான் என்ன செய்யல, பாடுகளை அனுபவிப்பதற்கு நான் பயப்படவில்லை, அதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய அர்ப்பணிப்பை தெளிவாக சொல்லுகிறார். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பவுலும் அவருடைய சகாக்களும் அவருடைய உடன் ஊழியர்களும் என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு பயணம் செய்தனர். சோ அது அநேகமாக கிபி கிறிஸ்துவுக்கு பின் 57வது ஆண்டாக இருக்கலாம். சோ சிசரியா பட்டணத்துல இருந்து எருசலேம் போறாங்க. சோ எருசலேம் போகும் பொழுது யார் அவர்களுக்கு இதா இருக்காங்கன்னா, அந்த சைப்ரஸை சேர்ந்த மினாசன் அவங்க ஊழியர்களுக்கு என்னவா இருக்காங்க, சோ ஹோஸ்ட், அதாவது அவர்களுக்கு வீடு அல்லது அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி செய்து கொடுப்பவர். ஹோஸ்ட் என்று சொல்லும் பொழுது அவங்க கெஸ்ட நம்ம வரவழைத்து நம்ம வீட்டுல தங்க வைக்கிறது தான் ஹோஸ்ட். சோ அதை செய்கிறவர்களாக அவர் காணப்பட்டார். சோ மினாசன் என்று சொல்லும் பொழுது அவன் சைப்ரஸ் பட்டணத்தை சேர்ந்தவர் அல்லது சைப்ரஸ் தீவை சேர்ந்தவன். ஒருவேளை அவனுக்கு சொந்தமாக வீடு இருந்திருக்கும்,
அதுல அறைகள் இருந்திருக்கும். அதனால அதுல தங்குவதற்காக பவுலுக்கு இடம் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். சோ எருசலேம்ல போய் பவுல் என்ன செய்கிறார்? சோ அந்த கேள்விதான் நாம் பார்ப்போம். சோ எருசலேம் போன பொழுது பவுல் யாரை சந்திக்கிறார்னா யாக்கோபை சந்திக்கிறார். சோ யாக்கோப் அந்த அந்த தினங்களிலே எருசலேம் சபையிலே தலைவராக இருக்கிறார். சோ பேதுரு யோவான் தலைவராக இல்லை, யார் இருக்கிறா? யாக்கோபு தலைவர். சோ யாக்கோபு அவரோடு இருந்த மற்ற சகோதரர்கள், மற்ற ஊழியக்காரர்கள் அவர்களை சந்தித்து, சோ இந்த பிரயாணத்தில் நடந்த காரியங்கள் விசேஷமாய் ரோம சாம்ராஜ்யத்திலே பல பட்டணங்களிலே அவர்கள் அலைந்து திரிந்து நற்செய்தி அறிவித்து சபையில உருவாக்கிய தலைவர்களை உருவாக்கின காரியங்களை குறித்து விரிவான தகவல் அறிக்கை அங்கு கொடுக்கிறார்கள். சோ அவர்கள் இந்த சாட்சிகளை கேட்கும் பொழுது, ஆண்டவர் செய்த மகிமையான மகத்துவமான காரியங்களை கேட்ட பொழுது அவர் என்ன செஞ்சாங்களாம்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சோ இந்த சாட்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்பதை மகிழ்ச்சியாக சொன்னாங்க. ஆனா எருசலேம் பட்டணத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கு? யூத மதத்தில் இருந்து வந்த விசுவாசிகள். சோ யாக்கோபு அப்படி வந்தவர் தான். சோ ஒரு சிலர் என்ன செய்றாங்க? இன்னும் வைராக்கியமாக இருந்தாங்க. எதற்கு வைராக்கியமா இருந்தாங்க? மோசேயின் நியாய பிரமாணத்துக்கென்று வைராக்கியமாய். சோ ஏற்கனவே நம்ம அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம், சில சபையானது கூடி வந்தது. சோ பிரஜாதிகள் என்ன செய்ய வேண்டியதில்லை? விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை. அவர்கள் மோசேயின் பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மோசேயின் பிரமாணங்கள்ல சொல்லப்பட்ட தார்மீகம், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், மாரல் திங்ஸ், அதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டது. மற்றபடி அங்கு உள்ள என்ன மற்ற சடங்காச்சாரமான காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனாலும் ஒரு சிலர் என்ன செய்றாங்க? அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் வைராக்கியமா இருக்கு. சோ அப்ப அவன் என்ன செய்யறான்? பவுல் அங்க வருகிறார். பவுலை குறித்து என்ன சர்ச்சை? யூதர்கள் மத்தியில இவர் மோசேயின் பிரமாணத்துக்கு விரோதமான மனிதன். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார். என்ன செய்யறார்? நியாய பிரமாணத்துக்கு எதிரானவர். ஆண்டவர் அதுக்காக சொன்னார், என்ன செஞ்சேன்? நான் நியாய பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தேன். சோ இங்கும் பவுலை குறித்து அதே காரியத்தை இவர் எங்கு போனாலும், ரோமாபுரியில, ரோமா சாம்ராஜ்யத்துல எபேசுக்கு போனாலும் சரி, கொரிந்துக்கு போனாலும் சரி, கலாத்தியா ரீஜனுக்கு போனாலும் சரி, இவர் என்ன செய்யறாரு? மோசேவின் பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவரோடு கூட விவாதிக்க, அவர் வந்ததும் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கிறாங்க. சோ அப்ப அவர் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. நான் ஒன்னும் அப்படி செய்யல, நான் சொன்னதற்கு அர்த்தம் இதுதான் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு விளக்கங்களை கொடுக்கிறார். சோ அந்த ஒரு சில புதிதாய் யூத மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். சோ இதுல ஒரு சிக்கலான விஷயம் இருக்கு. சோ அவங்க யூதரா இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க? எருசலேம் ஆலயத்துல ஒரு சில காரியங்களை செய்வதாக வாக்களிக்கிறாங்க. சோ நேர்ந்திருக்கிறார். ஒருவேளை அந்த முடி, அந்த நசரேயன் விரதம். சோ அப்படி இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அந்த விரதத்தை, அந்த நேர்த்தியை முடிப்பதற்கு முன்பாக இவர்கள் விசுவாசியாக மாறினார். சோ விசுவாசியா மாறின பிறகு யூதராய் இருந்த பொழுது அவர்கள் செய்த பொருத்தனையை செய்ய வேண்டுமா வேண்டாமா? இது ஒரு சிக்கலான. சோ ஒரு சிலர் என்ன சொல்லலாம்? இது தேவையில்லைன்னு சொல்லலாம். சோ அந்த யூதர் என்ன யோசித்தாங்க? இல்ல, நாம் யெகோவா தேவனை தான் வணங்கு. சோ நம்ம ஆண்டவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால இந்த சடங்கை போய் செய்வதனாலே தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சோ அதனால என்ன செய்யறாங்க? யாக்கோபு போன்றவர், சரி பரவாயில்ல, இது ஒன்றும் என்ன புறஜாதி பழக்க வழக்கம் அல்ல, இது ஒன்றும் விக்கிர ஆராதனை இல்லை, இது ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமானது இல்லை, அதனால நீங்க என்ன செய்யலாம்? அதை நிறைவேற்றும்படியாக நீங்க எருசலேம் ஆலயத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப பவுல்கிட்ட என்ன சொல்றாங்க? பவுல் அங்க இருக்கிறதுனால இந்த 4 பேர் இருக்கிறாங்க, இவங்களோட நீ 5வது ஆளா சேர்ந்து, அப்ப யாராவது மோசே பிரமாணத்துக்கு விரோதமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் இல்ல. பாருங்க அவர் என்ன செய்யறார்? எருசலேம் ஆலயத்துக்கு வர்றார்.
ஆலயத்துல வந்து ஆராதனை செய்கிறார். அவர் செய்ய வேண்டிய பொறுப்புகளை, கடமைகளை செய்கிறார். சோ அவர் மேல் சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று சொல்லி நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாம் மனித யூகங்களாக இருக்கிறது. சோ பவுல் என்ன செய்கிறார்? அதை ஏற்றுக்கொண்டார். சோ அங்கதான் நம்ம பார்க்கிறோம். பவுல் என்ன செய்யறார்? சரி, அதனால பரவாயில்ல, அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். இது சரியா தவறா? இது ஒரு சமரசம் பண்ணாரா? சோ இவ்வளவு நாள் என்ன சொல்றார்? மோசையின் பிரமாணத்தை நாம் கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக சொல்றாரு. விருத்த சேதன அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. சோ இந்த கட்டத்துல அவர் என்ன சொல்றாரு? நாம் அதை செய்யலாம் என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறார். சொல்ற மாத்திரமல்ல, இந்த 4 பேருக்குரிய செலவுகளை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா இது வந்து பயங்கர செலவாகும். சோ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும். சோ ஒரு பலி செலுத்தணும்னா ஒரு ஆடு வாங்க. சோ 4 பேருக்கு ஆடு வாங்கி விடணும். இவர் 5வது ஆடு வாங்க. சோ அந்த மாதிரி பல விதத்துல இவருக்கு செலவுகள் உண்டு. அந்த செலவுகளை ஏற்றுக்கொண்டு இவர் என்ன செய்யறார்? இதை செய்ய ஆயத்தமாகிறார். சோ இதை வந்து நம்ம 1 கொரிந்தியர் 9:20 பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கணும். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதருக்கு யூதரை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் சொல்லி பவுல் சொல்லுகிற காரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் நாம் சொல்லலாம். அல்லது பவுல் இதை சமரசம் பண்ணினார் என்று கூட நம்ம சொல்ல முடியும். சோ அங்கு என்ன ஆகுது? அவர் எருசலேம் ஆலயத்துக்கு போகிறார். அங்க வந்து அவரு ஒரு தேதியை குறிப்பிடுறார். இவங்க 4 பேரோட சேர்ந்து 5வது ஆளா போகிறார். சோ அவங்க எல்லாம் என்ன, ஒருவேளை அந்த முடி, அந்த நசரேய விரதத்துல முடியை வளர்த்து விடுவார்கள். அந்த முடியை என்ன செய்யணும்? அதை வெட்ட வேண்டும் அல்லது மொட்டை அடிக்க வேண்டும். அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். சோ அதுக்குரிய பணத்தையும் செலவழிக்கிறாரு. சோ அங்க போய் இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க? சில யூதர்கள் ஒரு கும்பலை என்ன சொல்றாங்க? சோ எல்லா இடங்களிலும் இந்த ஆலயத்தை குறித்தும், அதாவது எருசலேம் ஆலயத்தை குறித்தும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவும் பேசுகிற அல்லது பிரசங்கிக்கிற ஒருவர் இவர்தான் அப்படின்னு சொல்லி பவுலை அடையாளம் காட்டுகிறார். சோ அவர் அடையாளம் காட்டுறது மட்டுமில்ல, அவருக்கு விரோதமா 5 குற்றச்சாட்டுகளை கொண்டு வர. சோ இது வந்து ஒரு கூட்டம், ஒரு மாப் டைனாமிக்ஸ். சோ என்றைக்குமே ஒரு பெரிய கூட்டம், அதாவது ஞானம் இல்லாதவர்கள், பெரும் என்ன செய்யற வைராக்கியம் உள்ளவர்கள், அல்லது என்னது தூண்டப்பட்டவர்கள், உணர்ச்சி வசப்படுவர்கள், சிந்திக்காதவர்கள், இவங்க என்ன செய்வாங்க? யாராவது ஒண்ணு சொல்லிட்டா அதை நம்பிடுவாங்க. சோ இது வந்து மாப் டைனாமிக்ஸ். தவறாக ஒரு கும்பலை வழி நடத்த முடியும். சோ அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் நம்ம அப்போஸ்தலர்ல படிக்கிறோம். சோ எபேசுலயும் பார்க்கிறோம். எதுக்காக கூடி வந்தோம்னே தெரியாம என்ன செய்ய 2 மணி நேரமா என்ன செய்யறாங்க? ஸ்லோகன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல இங்கேயும் பார்க்கிறோம், ஒரு கூட்டம் கூடுகிறது. யாருக்கு விரோதமாக? பவுலுக்கு விரோதமாக கூடுகிறது. அவங்க கொண்டு வருகிற குற்றச்சாட்டுகள் என்ன? சோ 5 குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. சோ எல்லா இடங்களிலும் என்ன செய்யறாரு? அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். சோ கமாலியல் பாதத்திலே படித்த பவுலுடைய பிரதான பணி என்ன? கற்றுக் கொடு, போதித்த. சோ இவர் என்ன செய்யறாரு? எல்லா இடங்களையும் போதிக்கிறார். சோ இது வந்து என்ன செய்யணும்னா, இவர் யாருக்கு போதிக்க வேண்டும்? யூத இளைஞர்களுக்கு மட்டும்தான் போதிக்கும். சோ யூத மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் போதிக்கும். சோ இவர் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் எல்லாவற்றையும் போதிக்கும். இவர் போதிக்கிறது வந்து ரொம்ப சக்சஸ். அதை யூதர்கள் ஒத்துக்கொள்றாங்க. இவர் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் நல்லா போதிக்கும். சோ இவர் போதனையை கேட்டு நிறைய பேர் இவர் முன்னாடி போறாங்க. இவருக்கு சீஷர்கள் இருக்காங்க. அதையும் ஏற்றுக்கொள்றாங்க. சோ இவர் எருசலேம்ல மட்டும் போதிக்கல. இவர் என்ன செய்யறாரு? ரோமாபுரியில உள்ள ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள எல்லா பட்டணங்களும் போய் போதிக்கிறார். சோ இதெல்லாம் என்ன செய்யறா? அவருக்கு எதிரிகள் கொடுக்கின்ற ஒரு பாராட்டு. சோ இது குற்றச்சாட்டா இருந்தாலும் இது என்ன செய்யறது? ஒரு பாராட்டாக. சோ ஆனா அவர்களுடைய ஆதங்கம் என்ன? அவருடைய வேதனை என்ன? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை இவர் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் போய் சொல்றாரு. சோ எல்லாரும் சமமானவர்னு சொல்றார். யூதர்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
இவர் என்ன சொல்றாரு, பிரஜாதிகளும் யூதர்களும் ஒரே மாதிரி. சோ கிறிஸ்துவுக்குள் யூதர்களும் கிரேக்கர்களும் எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதே போல நம்ம நாட்டிலே இது உண்டு. சோ அதனால ஒரு ஒரு மனிதன் ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பவர் ஒருத்தருக்கு போய் ஆண்டை பத்தி சொல்றார். சோ அவர் கேட்கிறாரு, உங்களுடைய ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என்னை நேசிப்பது போல இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் நேசிப்பாரு. ஆமா. சோ இந்த ஊர்ல அந்த தெருவில் இருக்கிறவங்களை நேசிக்கிறாரா அப்படின்னா அந்த தெருவில் உள்ளவங்க வேறு ஜாதியை சேர்ந்தவர், அவரை நேசிப்பார். அவர் நேசிப்பார். சோ அப்ப இவரு சொல்றாரு, என்னையும் அந்த தெருவில் இருக்கிறவனையும் சமமாய் நேசிக்கிற கடவுள் எனக்கு தேவையில்லை. அதான் ஜாதி வைராகி. யூதர்களுக்கு அந்த வைராகி, என்னையும் ஜாதிகளையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, சமமாவை பாவிக்க முடியாது, பாவிக்க கூடாது. சோ அப்படிப்பட்ட கடவுள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற நிலைக்கு வந்தோம். சோ இது ஜாதி பெருமை அல்லது குல பெருமை அல்லது குடும்ப பெருமை. இந்த பெருமை என்ன செய்யும், நம்மை ஆண்டவரிடத்திலே வருவதிலிருந்து தடை செய்துவிடும். அநேகர் ஆண்டவரிடத்துல வராத காரணம் என்ன, கலாச்சார பெருமை, ஜாதி பெருமை, மொழி பெருமை, இப்படி பல பெருமை இருக்கு. சோ அவள் மேல் குற்றச்சாட்டு என்ன, யூதர்களுக்கு எதிராக, எப்படி யூதர்களுக்கு எதிராக பவுல் பிரசங்கம் பண்றாரு, நற்செய்தி பிரசங்கிப்பதன் மூலம் பவுல் என்ன செய்யறாரு, பிரஜாதிகளையும் யூதர்களையும் ஆவிக்குரிய உயர்நிலைக்கு உயர்த்துகிறார், எல்லாரையும் சமமாக்கிட்டார். சோ இதனால என்ன ஆகுது, யூதருக்கு இருந்த விசேஷித்த சிறப்புரிமைகள் என்ன ஆகுது, பறிக்கப்படுகிறது. சோ யூதர்கள் என்ன சொல்றாங்க, இவர் ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்றதுனால நமக்கு இருக்கிற தகுதிகள், நமக்கு இருக்கிற பிரிவிலேஜ், சிறப்பு உரிமைகள் எல்லாவற்றையும் இவர் எதிர்க்கிறார், அல்லது நமக்கு இருக்கிற சிறப்பு உரிமைகளை பறித்து அவர்களோடு கூட பங்கு போடுறாரு. சோ அப்படின்னு சொல்லி இவர் யூதருக்கு எதிரானவர் என்று சொல்கிறார். சோ ஆனா யூதருக்கு எதிரானவராக போகிறது. ஏன்னா ரோமர் வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் சொல்றார், மாம்சத்தின்படி என் இனத்தராகி என் சகோதரருக்கு பதிலாக நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேன். அப்படின்னா என்ன சொல்றாரு, ஒருவேளை எல்லா யூத மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு என்னை அவர்கள் சபித்தார்கள் என்றால், என்னை தள்ளிவிட்டார் என்றால், என்னை சிலுவையில் அறைந்தால் கூட எனக்கு ஓகே. ஏன் அவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரும் ஆதங்கம் யாருக்கு இருந்தது, பவுலுக்கு இருந்தது. சோ அப்படிப்பட்ட பவுல் என்ன சொல்றாங்க, யூதருக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இன்னொரு விதத்துல நான் பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்றாங்க, தேச துரோகி என்று சொல்றாங்க. நம்ம நாட்டுல அதான் சொல்லியிருக்கோம். இவர் யாரு, தேச துரோகி. எல்லாரும் சமம் சொன்னா தேச துரோகி. ஏன்னா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்காங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளாம எல்லாரும் சமம் சொன்னா அவன் யாரு, தேச துரோகி. சோ பவுலுக்கு அதான் நேர்ந்தது. சோ மூன்றாவது என்ன சொல்றாங்க, பவுல் மோசேயின் நியாய பிரமாணமாகிய என்ன செய்யறாங்க, விருத்த சேதனம் போன்றவர்களுக்கு எதிராக இருக்கிறார். சோ பவுல் என்ன செய்யறாரு, அந்நிய ஜாதி யூதர் அல்லாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு உரிமை உண்டு, அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரம் என்ன, அவர்கள் மோசே நியாய பிரமாணத்துக்கு கீழாக தங்களை தாங்க அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து அவர்களை விடுதலை செய்தார். அந்த விடுதலை அவர்கள் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும். சோ அவர்களை கொண்டு விருத்த சேதனம் பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று சொன்னது உண்மை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா தேவைகள், சோ எல்லா முக்கியமான அம்சங்கள், அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிவிட்டார். சோ அதாவது பலி செலுத்தப்படுகிறது எருசலேம் ஆலயத்தில், அந்த பலி இனிமே செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பலியானார், த லேம்ப் ஆஃப் காட், உலகத்தின்
பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் என்ன செய்றார்? இயேசு கிறிஸ்து அறிமுகம் செய்தார். சோ இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா விதமான கருத்துக்கள், எல்லா விதமான டைப்பாலஜி எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். சோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதை இந்தியாவுல ஒரு கோயில் உண்டு. இந்த கோயில் பேர் கொனார்க் என்ற பட்டணத்துல அதாவது சூரிய கடவுளுக்காக செய்யப்பட்ட ஒரு கோவில். அந்த கோவில் இந்த சூரிய ஒளியின் மூலமாக நேரத்தை டைம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அதை அப்படிப்பட்ட சக்கரங்கள்லாம் வடிவமைத்து அப்படிப்பட்ட கட்டப்பட்ட கோயில். ஸோ அந்த கோயில்ல எந்த பூஜையும் நடக்குது, அந்த கோயில்ல எந்த பலியும் நடக்குது. ஸோ ஒரு முறை அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கும் பொழுது அவங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த கைட் எனக்கு சொன்ன காரியம் என்னன்னா, ஸோ இந்த கோயிலை பிரம்மாண்டமாக கட்டினார்கள். ஆனா கட்டின பிறகு அந்த மேலே வைக்கப்பட்டுகிற இந்த கும்பத்தை அவங்களால வைக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 12,000 பேர் வேலை செய்யறாங்க. ஸோ ராஜா கும்பத்தை வைன்னு சொல்றாரு, இவங்களால வைக்க முடியும். ஸோ டெய்லி தாமதமாகிட்டே இருக்குது. ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் நீங்க செய்யலைன்னா உங்களெல்லாம் என்ன செய்வேன்? உங்களுக்கு எல்லாம் கொன்று போட்டுருவேன். நீங்க உயிர் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த நேரத்துல அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த பிரதான சிற்பியுடைய மகன், 12 வயது மகன் மாதிரி. ஸோ அப்போ இங்க எல்லாம் கசமுசான்னு பேசிட்டு இருக்கு. அவன் சொல்றான், எனக்கு தெரியும் இதை எப்படி வைக்கிறது. உன்னை அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ராத்திரியோட ராத்திரியா அதை என்ன செய்யறாங்க, அந்த கும்பத்தை வைத்து விடுகிறாங்க. ஸோ கும்பத்தை வைத்த பின்பு அந்த கும்பத்தின் மேலே ஏறி அந்த 12 வயது சிறுவன் என்ன செய்யறான், கீழே குதித்து தற்கொலை செய்கிறான். ஏன் செய்யறான்னா, ராஜா என்ன சொல்லுவாரு, நீங்க 12,000 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இல்லை, ஒரு 12 வயது சின்ன பையன் செஞ்சுட்டான், நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியான்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு போட்டுருவார். சோ இந்த 12,000 பேரை காக்க வேண்டும் என்றால் நான் ஒருவன் சாக வேண்டும் என்று சொல்லி தற்கொலை செய்கிறான். அங்க மனித பலி நடந்தபடியினாலே அங்கு வேறு பலி செலுத்த முடியாது. மனித பலி நடந்ததுனாலே அங்க என்ன செய்ய முடியாது, வேற பலியை செலுத்த முடியாது. அதனால அங்க என்ன கிடையாது, எந்த விதமான ரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ் கிடையாது. சோ இது என்னது, நம்முடைய கலாச்சாரத்திலே நாம் காண்கின்ற ஒரு ஓமையை பார்க்கணும். சோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினபடினாலே, தேவகுமார் சிந்தினபடினாலே அதற்கப்புறம் பலி தேவையில்லை. சோ அதுக்கப்புறம் இந்த சடங்காச்சாரங்கள்லாம் தேவையில்லை. அதான் பவுல் தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், சிலுவையில மரித்தார். அவர்தான் உலகத்தை பாவங்களை சுமந்து தீர்க்கிறார் தேவாட்டுக்குட்டி. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எருசலேம் ஆலயத்தை எதிர்க்கிறார். என்ன சொல்றாரு, எருசலேம் ஆலயத்தை. சோ ஏன்னா தேவன் சீலோ அல்லது ஷைலோ அப்படின்னு சீலோங்கிற இடத்துலதான் பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய கூடாரம் அமைந்தது. ஆனா இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்து கொண்டே இருந்ததுனால அந்த சீலோவை என்ன செய்ய ஆண்டவர் அழித்து போட்டார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், சீலோவுக்கு நிகழ்ந்தது எருசலேமுக்கும் நிகழும். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்த குலைச்சல் எங்கு நடந்தாலும் அதை என்ன செய்வார், ஆண்டவர் கண்டிப்பார். சீலோவில் பரிசுத்த குலைச்சல் நடந்தது எப்படி, ஏலி போன்றவர்கள் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்யல, சரியாக வளர்க்கவில்லை. அதனால் அங்கு பரிசுத்த குலைச்சல் நடந்தது, ஆண்டவர் நினைச்சு அழித்தார். அதே போல எருசலேமிலையும் பரிசுத்த குலைச்சல் நடந்தது, அதையும் அழித்தார், திரும்பவும் அழிப்பார் அப்படின்னு சொல்லி எரேமியா சொன்னது போல. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை என்ன செய்யணும், அள்ளி இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஆலயத்துல ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஸ்தேவானதை குறித்து சொல்றார், உன்னதமானவர் கைகளில் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். சோ அது ஒரு கட்டிடம் தான். ஆண்டவர் அங்க இருந்தா அது தேவனுடைய பிரசன்னத்தை உணரும். ஆனால் அங்கு பாவமும் கல்லர் குகையாய் மாறும் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு தங்கியிருக்க வேண்டிய
அவசியம் இல்லை. ஆண்டவர் அதை ஒன்றுமில்லாம நிர்மூலமாக்க முடியும். சோ இவர் உண்மையை தான் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? சத்தியத்தை தான் சொல்லுகிறார். சோ அதோடு கூட அவங்க 5வது குற்றச்சாட்டு என்னன்னா, பவுல் எபேசியனாகிய துரோபிமை என்ன செய்றாரு? இங்கு கொண்டு வந்தார். எங்கு கொண்டு வந்தார்? கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ்னா நீதிமன்றம் இல்ல. கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ்னா பிரகாரம். சோ ஆலயத்தின் பிரகாரத்துக்குள்ளே யூதர்கள் அல்லாதவர் வரக்கூடாது. சோ அங்க வந்து யாருமே வரக்கூடாது, யூதர்கள் அல்லாத. சோ அப்படிப்பட்ட இடத்துக்கு யார் வரா? எபேசு சேர்ந்தவன் ஒருத்தன் வந்து அவன் வந்ததை பார்த்துட்டு யார் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாங்க, பவுல் தான் கொண்டு வந்தார். பவுல் கொண்டு வரவில்லை. அவர் என்ன செய்யறாரு? அவர் தானா வந்து தெரியல, யார் கூட்டு வந்தாங்களோ தெரியாது, எந்த கைடு கூட்டு வந்தான்னு தெரியாது. ஆனா பவுல் தான் கூட்டு வந்தார். அதனால தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தை என்ன செஞ்சிட்டாரு? அசுத்தம் பண்ணி விட்டார் என்று சொல்லி சொன்னார். சோ எல்லாம் என்ன செய்யறாங்க? பிடிச்சு அடிச்சு ஒரு கலவரம் பண்ணி அவர் என்ன செய்யலாம்? கொலை செய்வலாம்னு சொல்லி கலவரம் ஆரம்பிக்கிற நிலையா எருசலேம் ஆலயத்து கதவுல பூட்டுறாங்க. சோ உடனே யாருக்கு தகவல் சொல்லப்படுகிறது? ரோம தளபதிக்கு அங்கு தகவல் சொல்லப்படுகிறது. சோ ஃபோர்ட் ஆஃப் அன்டோனியா, அன்டோனியா கோட்டை என்று சொல்லும் பொழுது அது எங்க இருக்குன்னா அந்த எருசலேம் ஆலயத்துக்கு மேலாக தான் இருக்கு. சோ அதை வந்து எளிதாக அந்த ஃபோர்ட்ல இருந்து, கோட்டையில இருந்து அந்த எருசலேம் ஆலயத்தை தெளிவா பார்க்கணும். இன்னைக்கு கூட போய் பார்த்தா அதை பார்க்கணும். சோ அந்த கோட்டையின் மேல் அடுக்குகள்ல என்ன செய்வாங்க? குறைந்தது 500 வீரர்கள் இருக்கும். சோ அவங்க என்ன செய்வாங்க? அந்த கீழே எருசலேம் ஆலயத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய டியூட்டியா தான். அங்க ஏதாவது பிரச்சனைன்னா என்ன செய்வாங்க? உடனே அங்க போய் அதை தீர்த்து வைக்கணும். சோ அதே போலதான் அங்க என்ன பார்க்கிறோம்? பிரஜாதிகளுடைய இங்க நடக்கிற காரியங்கள் என்ன செய்யறாங்க? மேல இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அங்கு உடனே செய்யப்பட்டது. உடனே என்ன செய்யறாரு? கமாண்டர் வர அங்குள்ள நூற்றுக்கு அதிபதி ஓடி வர, ஓடி வந்து என்ன செய்யறாரு? பவுலை சங்கிலிகளால் என்ன செய்யறார்? விலங்குகளால் கட்டுகிறார். சோ அகாபு தீர்க்க தரிசனம் சொன்னது சரியாக நிறைவேறியது. என்ன சொன்னாரு? இந்த கட்சியை கட்டினவன் நாம இப்படிதான் கட்டப்படுவான். இதே போல என்ன செய்யறாரு? கட்டப்படுறாரு. சோ ஒருவேளை அந்த நேரத்துல பவுல் என்ன செஞ்சிருப்பான்? ஓ, அகாபு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு, என்னுடைய கைகள் கட்டப்பட்டது. சோ அவர் கையில கட்டி என்ன செய்யறாரு? கூட்டு வராங்க. 2-3 சோல்ஜர்ஸ் முன்னாடி வருவாங்க, 2-3 சோல்ஜர்ஸ் முன்னாடி வருவாங்க. அப்படிதான் கைதியை கூட்டு வருவாங்க. அதே சமயத்துல மக்கள் அவரை பவுல பிடித்து அடித்து விடக்கூடாது என்று சொல்லி என்ன செய்வாங்க? பாதுகாப்பா அவரை கூட்டிட்டு வருவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப ரோம தளபதியோடு யார் செய்யறா? பவுல் பேசுகிறார். சோ பவுல் என்ன இது அந்த ரோம தளபதி என்ன யோசிக்கிறார்னா, இவர் ஒருவேளை சோ எகிப்திய பயங்கரவாதி, தீவிரவாதி அப்படின்னு சொல்லி யோசிச்சு. சோ அதனாலதான் இந்த யூத மக்கள் எல்லாம் கத்துறாங்க. ஏன்னா இவருக்கு எபிரேய பாஷை தெரியாது. சோ அந்த கமாண்டரா இருக்கிறவருக்கு கிரேக்க பாஷை தெரியும், எபிரேய பாஷை தெரியாது. இவங்களுக்குள்ள என்ன சலசலப்பு நடக்குது, என்ன பேசுனாங்க, என்ன கத்துனாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இவருக்கு தெரியாது. சோ அதனால இவரு என்ன யோசிச்சார்? ஒருவேளை எகிப்தியை சேர்ந்த பயங்கரவாதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தப்புன்னு பிடிபட்டான்னு சொல்லி பிடிபட்டு கொண்டு வர்றாரு. அப்போ பவுல் என்ன செய்யறாரு? கிரேக்க மொழியில பேச. சோ பல யூதர்களுக்கு அது தெரியாத மொழி. அராமிக் தெரியும், எபிரேய மொழி தெரியும், கிரேக்க மொழி பலருக்கு தெரியாது. வியாபாரிகளுக்கு தெரியும், ஒரு சில படித்தவங்களுக்கு தெரியும். சோ கிரேக்க மொழியில தளபதியோடு பேசுறார். சோ கிரேக்க மொழியில பேசுறார். சோ அந்த ரோமன் கமாண்டருக்கு என்ன செய்யறாரு? அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி இப்ப நிறைய இடங்கள்ல இங்கிலீஷ்ல பேசணும்னு என்ன செய்வாங்க? மக்கள் அதை பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து இவர்களால் பேசப்பட முடியாத மொழி. இன்னொன்று என்ன செய்யறாங்கன்னா, த லாங்குவேஜ் ஆஃப் பவர், அதிகாரத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு மொழி. அதே போலதான் கிரேக்க மொழி என்பது அதிகாரத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு மொழியாய். சோ இந்த மொழி ஒரு பயங்கரவாதிக்கு எப்படி தெரியும்? சோ அதான் அவருடைய ஒரு கூற்றாக அல்லது எண்ணமாக இருந்தது. உடனே பவுல் சொல்றாரு, நான் தர்சுவை சேர்ந்த டார்சஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பட்டணமா இருந்தது. சோ அங்கு ரோம அதிகாரிகள்
விசேஷமா ரிட்டையர்டான ரோமன் ஜெனரல்ஸ். ஸோ ரோமாபுரியிலே ரோம சாம்ராஜ்யத்திலே ஜெனரலாக பணி செய்தவர்கள் ஓய்வு பெறும் பொழுது என்ன செய்வாங்க, ஒரு சில பட்டணங்களை போய் தங்குவாங்க. அது டார்சூஸ் என்ற பட்டணம், ரிட்டையர்ட் பீப்புள் சிட்டி மாதிரி. ஸோ அதனால இவர் டார்சூஸ்ன்னு சொன்னதும் அப்ப ஒரு ரோமன் சிட்டிசன். இவர் எப்படி ரோமன் சிட்டிசன் ஆக முடியும்? ஸோ அதனால இவர் என்ன சொல்றாரு, இதை வாய்ப்பை பயன்படுத்தி பவுல் சொல்றாரு, நான் இந்த கூட்ட மக்களோடு பேச அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். சரி அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் என்ன செய்யறாரு, பவுல் எபிரேய மொழியில அவர்களோட பேசுறார். ஸோ என்ன பேசுறாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கணும். ஸோ இதுல முக்கியமான காரியம் நம்ம என்ன பார்க்கணும்னா, பவுலின் ஒரு லாபகரமான பயணம், அல்லது அதை எல்லா பயணத்தையும் எல்லா நேரத்தையும் அவர் லாபகமாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ எருசலேம்ல அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாலும் கூட, எச்சரிக்கை கொடுத்தாலும் கூட, அந்த உபத்திரவத்திற்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்ற திட்ட நம்பிக்கையோடு அதை எதிர்பார்த்து செல்கிறார். எருசலேம்ல அவர் என்ன செய்கிறார், ஐக்கியம் வைக்கிறார், அங்குள்ள விசுவாசிகளை சந்திக்கிறார், தலைவர்களை சந்திக்கிறார். ஆனா சுத்திகரிப்பு சடங்குகள் செய்வதற்காக அவர் ஆலயத்துக்கு போகிறார். போனது சரியா இல்லையா? சோ அந்த விவாதம் நடந்து கொண்டே இருக்கும். சோ அதற்கு முடிவில்லை. சோ யூதர்களுடைய குற்றச்சாட்டை நாம் பார்த்தோம். 5 விதமான குற்றச்சாட்டுகள் தர்றாரு. சோ அங்கு அவர் என்ன செய்திருக்கலாம், கொலை செய்யும். ஆனா ஆண்டவருடைய திட்டம், அவர்கள் கொலை செய்திருந்தால் நிறைவேறியிருக்கார். ஆண்டவருடைய திட்டம் வேறாக. என்னன்னோ, இவர் எல்லாருக்கும் முன்பாக சாட்சியா இருக்க வேண்டும், சீசருக்கு முன்பாக சாட்சியா இருக்க வேண்டும், அதே போல ரோம அதிகாரிகள் முன்பாக சாட்சிகளா இருக்க வேண்டும். சோ அதற்காக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அதனால இங்கு அவர் மரணத்தை சந்திக்கவில்லை. சோ இவருக்கு என்ன கிடைக்குது, யூதர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. சோ ரோமர் மக்களோடு கூட பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார். தன்னை கொலை செய்ய வந்த ஒரு பெரும் கூட்டத்துக்கு முன்பாக தான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தேடுகிறார், வாய்ப்பை உண்டாக்குகிறார். எப்படி உண்டாக்குறார், ரோம கமாண்டரோடு என்ன செய்யறாரு, கிரேக்க மொழியில பேசி அதன் மூலமாய் அதுக்கு ஒரு பெர்மிஷனை பெறுறதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த மூலமாக நாம் ஒரு சில காரியம் நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. நாம் கண்களை மூடி நாம் செய்வோம்.